அதாவது அம்மாவை பற்றி அம்மா ஆட்சி செய்யும் போது இந்த கட்சி அந்த கட்சின்னு இல்லை, எல்லாருமே அம்மாவை ரொம்ப விமர்சனம் பண்ணாங்க. அந்த விமர்சனத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பெண் முதலமைச்சர் அப்படிங்கிறத வச்சுதான் இதெல்லாம் பின்னப்பட்டது. இப்போ அம்மாவுடைய போட்டோ நிறைய பேருக்கு தேவைப்படுது இல்லையா? நிறைய பேருக்கு தேவைப்படுது. அவங்கவுங்க அம்மாவுடைய போட்டோ காமிச்சு வாக்கு சேகரிக்கிறாங்கன்னாக்க, அம்மா எப்படிப்பட்டவங்க, எவ்வளவு நல்லவங்க, அது மட்டும் இல்ல மக்களுக்கும் அம்மாவுக்கும் உள்ள தொடர்பு, இது எல்லாம் தெரிஞ்சுதான் எல்லாரும் அதை உபயோகப்படுத்துறாங்க. அவ்வளவுதான் எனக்கு சொல்ல முடியும். என்னமா அதிமுக தொண்டர்கள் மனது ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருக்கும் நான் வரணும், வெளியில எல்லா மாவட்டங்களுக்கும் வரணும் அப்படிங்கறது அவங்களுடைய கோரிக்கையா இருக்கு. அதன் அடிப்படையில தான் நான் புறப்பட்டு அதாவதுங்க, ரேஷன் கடையில் இது வரைக்கும் இந்த அரசாங்கம் 4வது வருடத்துல இருக்கு, சரிவர ரேஷன் சாமான்கள் வழங்கப்படுறதில்லை. அரிசி கொடுத்தா எண்ணெய் இருக்காது, எண்ணெய் கொடுத்தா சர்க்கரை இருக்காது. இது மாதிரி தொடர்ந்து எல்லா பொருளையும் அவங்க கொடுத்ததே இல்லை. இப்போ சமீபத்தில் பாத்தீங்கன்னா 2 மாதமாக ரொம்ப மோசமா இருக்கு. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் 2,21,00,000 குடும்ப அட்டைகள் கொடுத்திருக்காங்க, அட்டைதாரர்கள் இருக்காங்க. அதுல 1,18,00,000 பேருக்கு அரிசி, 1 கிலோ துவரம் பருப்பு, 1 கிலோ பாமாயில் கொடுக்கிற வழக்கம். இது யார் வாங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஏழை குடும்பத்தை சேர்ந்தவங்க. இவங்களுக்கு 2 மாதமாக இது கொடுக்கப்படலை. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த துறை அமைச்சர் டெண்டர் விட்டு, டெண்டர்னாவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், டெண்டர் விட்டுட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் அந்த டெண்டரை அப்ரூவ் பண்ணல, அதுக்கு ஒரு முடிவு எடுக்கல. அதனால பருப்பு சப்ளை சுத்தமா நின்று இருக்கு, பாமாயில் சப்ளையும் நின்று இருக்கு.